Adobe Acrobat Studio, so brand new. Show me all the things PDFs can do. Do your work with ease and speed. PDF Spaces is all you need. Do hours of research in an instant with key insights from an AI assistant. Pick a template with a click. Now your prezzo looks super slick. Close that deal? Yeah, you won. Do that, doing that, did that, done. Now you can do that with Acrobat. Now you can do that with the all-new Acrobat. It's time to do your best work with the all-new Adobe Acrobat Studio. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்களோட நெய்பர் வந்து நிறைய சாமியார் கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. we go and seek la வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அந்த மாதிரிட்டு. he said he can do நான் சால்வ் பண்றேன், நான் வீட்டுக்கு வரேன்ட்டு. அவர் வீட்டுக்கு வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு, உங்க வீட்டுல வந்து பில்லி சுனியம் வச்சிருக்காங்க, என்ன காரணம் எனக்கு தெரியல, பூஜை செஞ்சாதான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் சொன்ன ஜாமான் வாங்கிட்டு நீங்க என் இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க அவங்க இடத்துக்கு போறப்ப அந்த டே அந்த அங்கிளோட காடி 4 டயரும் பஞ்சு, சோ போக முடியல, நிறைய தடங்கள் இருந்துச்சு. என்ன சொன்னா பரவாயில்ல, ஃபாலோவிங் வீக் நீங்க வாங்க, வீக் டேஸ்ல இதெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டு. ஃபாலோவிங் வீக் நாங்க போறோம் அது மீன்ஸ் நாங்க அந்த சாட்டர்டே சண்டே போறோம்னா ஃப்ரைடே வந்து எங்களுக்கு தகவல் வருது அவர் இறந்து போயிட்டாருன்ட்டு. ஆமா, இந்த வீட்டு ஓனர் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. ஓ, என்னாலதான் அவர் இறந்து போயிட்டாரு, இந்த வீட்டுனாலதான் அவர் இறந்து போயிட்டாரு, ரொம்ப ரொம்ப டவுன் ஃபீல் பண்ணிருக்காரு. ஆமா, சோ as time goes, ஆனா இப்ப நான் சொன்ன இது எதுவுமே ஸ்டாப் ஆகல. இந்த கண்ணாடி உடையிறது, இந்த ஜாமா வந்து வீட்டு முன்னுக்கு வர்றது, எதுவுமே ஸ்டாப் ஆகல. கண்ணாடி உடையறதுலாம் அவங்க வீட்ல தான் நடக்கும், உங்க வீட்ல எங்க வீட்ல இல்ல, அவங்க வீட்ல தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்து மீரர் பெருமா கீதா லைக் வரிசையா இருக்குமே, நம்ம இப்படி ஓபன் லாக் பண்றது, அந்த காலத்து கண்ணாடி நம்ம கழட்டலாம், அந்த கண்ணாடிய வரியா இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி கண்ணாடி துப்பு 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 துப்புன்னு உடையும், ஆனா எந்த அறிகுறியும் இருக்காது. அதாவது லைக் ஒரு கல்லு ஊட்டி வீசிதான் அந்த உடஞ்சுச்சுன்னா அறிகுறி எல்லாம் இருக்காது. as time goes ஃபைனலா வந்து நாங்க இன்னொரு சாமியாரை பார்த்தோம். ஓகே, அந்த சாமியார் வந்து என்ன சொன்னாரு, ஆமா உங்க வீட்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பிளா 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 இருக்கு, இந்த ஜாமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, உங்க வீட்ல வந்து நாங்க பூஜை செய்யறோம்ட்டு. ஓகே, அவரு மேல ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. மச்சான் அந்த வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஆனா இவருனால சால்வ் பண்ண முடியுமா, அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க பாருங்க கீதா, ஜாமான்லாம் வாங்க சொல்லிட்டாங்க, ஃபிளவர், லெமன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தொப்பங்கண்டம் இருக்குல்ல, தொப்பங்கண்டம் வந்து 2 கிலோ வாங்கி வைக்க சொன்னாங்க. சோ அதே மாதிரி வாங்கி வச்சு உருவ பொம்மை. ஆமா கீதா, அது வந்து நல்ல உருவம் மாரி செஞ்சு, மீன்ஸ் நம்ம நீ வரைக்கும் இருக்கும் அந்த பொம்மை, அவர் செஞ்ச அந்த பொம்மை அந்த ஹைட்டுக்கு செஞ்சு. அந்த வீட்டுல இன்னொரு பிரச்சனை இருக்கும், சல 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 சலன்னு சத்தம் கேட்கும். பூனை பெல் போட்டு ஓடு மேல நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தமா இல்ல சலங்க சத்தமா சரியா சொல்ல தெரியல, ஆனா அந்த பெல் சத்தம். அப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, உங்களோட பிரச்சனை எல்லாமே ஓடு மேல தான் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த சைட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடு நம்ம வீட்டு முன்னுக்கு நின்னா உங்க பிரச்சனை எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் வருது, அவர் சொன்ன அந்த விஷயம், அந்த பாயிண்ட். சோ அப்ப அவர் என்ன சொன்னாரு, இந்த பொம்மையை நம்ம இப்ப செஞ்சு நம்ம ஓடு மேல வைக்க போறோம், லெஃப்ட் சைட்ல வர அந்த வெட் வைப் வந்து இந்த பொம்மை மேல ஏறி உட்காரோம், நம்ம என்ன பண்ண போறோம், ஐதர் பகி தனம் பகி புவா we will do something. இப்ப வந்து அந்த பேட் வைப் வந்து அந்த ஒயிட் கலர் பத்தவங்க மேல வந்து போய் உட்காரணும். சோ அதே மாதிரி எல்லா ரிச்சுவலும் செஞ்சு முடிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு கீதா, ஓட திறந்து வச்சுட்டோம். நீங்க நம்புறீங்க இல்லையோ, ஒரு 30 மினிட்ஸ் கூட இருக்காது, ஓடு உடஞ்சு கீழே பார்த்தவங்க விழுந்து எல்லாமே செதறிடுச்சு. அதை செஞ்சு மேல நிக்க வச்சாச்சு. அவரோட பிரேயர்ஸ் வந்து என்னன்னா, இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பேட் தீய சக்தி வந்து இந்த பாத்தவங்கள உட்காரணும், உட்கார்ந்துச்சுன்னா இந்த பாத்தவங்க எடுத்து நம்ம வீச போறோம். சோ உங்க வீடு வந்து கிளீன் ஆயிரும். பட் அவர் வந்து ஃப்ளோர்ல நிக்க வச்சுட்டாரு. ஃப்ளோர்ல இல்ல, இப்ப நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஷில்லிங் திறந்து வைப்போம்ல, ஜாமா வைப்போம்ல, ஒயரிங் எல்லாம் செய்வாங்களா, அந்த மாதிரி இடத்துல. அது ஒரு 32 மினிட்ஸ் to 1 hour வச்சுக்கோங்களேன். எல்லாரும் உட்காந்து அமைதியா உட்காந்து இருக்கோம். ஆல் பை சடன் அது ரூஃப் கீழே விழுந்து செதறிடுச்சு. அண்ட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் கிவ் அப் பண்ணிட்டாரு, என்னால இதை சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பட் உங்க பிரச்சனை எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாரு. சோ இப்படி போயிட்டே இருக்கு. செகண்ட் டே தேர்ட் டே போயிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்த கவனிச்சேன் கீதா, கார்னர் வீடு, என்னோட வீடு வந்து செகண்ட் வீடு, தேர்ட் வீடு வந்து ஒரு சைனீஸ் வீடு, ஃபோர்த் வீடு வந்து ஒரு அந்த அங்கிள், அதாவது என்னோட நேபர் வீட்டு முன்னுக்கு ஒரு ஒயிட் கலர் ஜாமா வச்சுட்டு போனதா நான் பார்த்தேன். பட் என் வீடு கிராஸ் பண்ணி போறப்ப எனக்கு எப்படி இருக்கணும், இது இந்த பூனை வாயில என்னமோ இருக்கு அப்படிதான் நான் யோசிச்சேன். அது ஒரு ஃபீஷா இருக்கலாம், ஒரு எலும்பா இருக்கலாம், என்னென்னமா இருக்கலாம். ஆனா அந்த வீடு பிகாஸ் நான் வந்து வீட்டு முன்னுக்கு வந்து நின்று வந்து ரோடு பாத்துட்டு இருக்கேன். அப்ப வந்து எக்ஸாக்ட்லி மணி ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். வச்சுட்டு போனோன்னு அதாவது ஃபியூ மினிட்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம், அந்த பூனை கவிட்டு போகுதுல, கன்சிடர் கவிட்டு என் வீட்டை தாண்டி போகுது. அதுக்கப்புறம் அந்த என்னோட நேபர் அந்த அங்கிள் வந்து காடி பார்க்க
ரேப் பண்றப்ப அவர் சொல்றாரு வீட்டு முன்னுக்கு இந்த மாதிரி இருக்கு. சோ அவர் வந்து எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்றாரு, பாருங்க வீட்டு முன்னுக்கு இப்படி இருக்குன்ட்டு. வீட்டு முன்னுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த ஜாமா வந்து என்ன தெரியுமா கீதா, மலே பீப்பிள் இறந்து போனா மாயாட எப்படி ரேப் பண்ணுவாங்க ஒயிட் கலர்ல, எக்ஸாக்ட்லி அந்த மாயாட் துணியில, எஸ் அந்த கைன் கஃபன் சொல்லுவாங்கல, எக்ஸாக்ட்லி ஒரு மாயாட் எப்படி எந்த ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி ரேப் பண்ணி அது வீட்டு முன்னுக்கு இருக்கு. சோ அத நம்மளோட தப்பா தாங்க அவ்வளவு பெருசுதான், நம்ம பம்ப் சைஸ்ல தான் இருக்கும், ரொம்ப குட்டி. ஏன்னா அந்த பூனை கவ்விட்டு போனிச்சுல, அது ரொம்ப சின்ன ஒரு விஷயம். சோ இந்த கான்வர்சேஷன் வந்து வீட்டு வாசப்படியில நடந்துச்சு மகிதா. அப்ப நான் யோசிச்சேன், ஒருவேளை இந்த பூனை தான் அதை எடுத்து வச்சிருக்கோமோ, ஏன்னா அந்த பூனை நடந்து போனதை நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் அங்கிள் வராரு, அங்கிள் சொல்றாரு நீ என் வீட்டு முன்னுக்கு இருக்குன்ட்டு அவரு சொல்றாரு. அப்ப பேசிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், எனக்கு தோணுது அங்கிள் இந்த பூனை பண்ண வேலையா தான் இருக்கும், அந்த பூனை இப்படி நடந்து போனதை நான் பார்த்தேன் நான் சொல்றேன். சோ அங்கிள் வந்து அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப 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 டிப்ரெஸ். இன்னொன்னு அந்த அங்கிள் வந்து ரொம்ப வயசாரு, இது நடந்து ஒரு 10-15 years முன்னாடி இருக்கும். So all this going on, அந்த அங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, ஓகே இது வந்து எனக்காக தான் செய்யறாங்க, நாங்க என்ன தெரியுமா பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.